தூய ஆவியே துணையாய் வருவீர். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான ஆராதனை டிவி அன்பு நெஞ்சங்களே, எத்தனை பேருக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியானுடைய பக்தி முயற்சிக்கு உகந்த நாள் என்று? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம்ம தூய ஆவியாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அன்பு மக்களே, தூய ஆவியே துணையாய் வாரும் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு சொல்லப்பட்ட அந்த அருமையான கருத்து என்னவென்று தெரியுமா? நமக்கு எப்பொழுதும் ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பவர் தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவர் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார். தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார். பாரக்லேட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். பாரக்லேட்னா ஒன் ஹூ அக்கம்பனிஸ், நம்ம உடன் பயணிப்பவர். எனவே தூய ஆவியானவர் நம்முடைய துணையாளராக இருக்கிறார். இரண்டாவது, தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துபவர், குறிப்பாக ஆன்மீகத்தில் வழிநடத்துபவர். யோவான் நற்செய்தி 16:13 நீங்க அதை எடுத்து வாசிக்கலாம். மூன்றாவது மிக முக்கியமானது, பலவீனமான சூழ்நிலை நம்ம இருக்கிறப்ப நமக்கு பலத்தை, ஆன்மீக பலத்தை கொடுத்து நம்மை பாவ நிலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை தூய ஆவியானவருக்கு இருக்கிறது. நான்காவதாக மிக முக்கியமானது, திருத்தூதர்கள் பணி புத்தகம் 1:8 கடவுளுடைய வல்லமையை நமக்கு கொடுக்கின்றவர் தூய ஆவியானவர். ஏனென்றால் திருத்தூதர்கள் அனைவரும் தூய ஆவியானவரை பெற்ற பிறகுதான் அந்த கோழைத்தனத்திலிருந்து, பயத்திலிருந்து விடுதலையாகி உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அன்பு இறை மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க விடிந்ததும் தூய ஆவியாரிடம் ஜெபியுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஒரு 2 ஜெபத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். புனித அகுஸ்தினார் ஜெபித்த ஒரு அற்புதமான ஜெபம். தூய ஆவியே என்னில் ஊதியருளும், அதனால் என் எண்ணங்கள் எல்லாம் புனிதம் பெறும். தூய ஆவியே என்னில் அசைந்தாடும், அதனால் என் வேலை புனிதமடையும். தூய ஆவியே என் இதயத்தை கவர்ந்தெடுத்திடுக, அதனால் புனிதத்தை மட்டுமே அன்பு செய்வேன். தூய ஆவியே புனிதமானவற்றையெல்லாம் பாதுகாக்க என்னை பலப்படுத்தியருளும். தூய ஆவியே நான் எந்நாளும் புனிதமுடன் வாழ என்னை பேணி காத்தருளும். உயிர் வாழும் இறைவனின் தூய ஆவியே என்னுள் எழுந்தருளும், என்னை உருக்கி துரு நீக்கும். இயேசுவின் திருவுருவை என்னில் உருவாக்கும். என்னை நிரப்பும் உம் வரங்களால், கொடைகளால், கனிகளால் என்னை நிரப்பும். உந்தன் கருவியாய் என்னை பயன்படுத்தும். இந்த தூய ஆவியானிடம் ஜெபித்த பிறகு அநேக மாற்றங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய உற்ற நண்பர் இந்த தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் தாமே இந்த நாளில் உங்கள் அனைவரையும் வழிநடத்தி அருள் புரிவாராக, நம்மை அரவணைத்து காப்பாராக. ஆமென்.